சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் மீதான வழக்கை விசாரணைக்கு தடை விதித்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ் விவரிக்க கேட்போம். ஓவர் டு யூ சுரேஷ். வணக்கம். அரசு அனுமதி இல்லாமல் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் பெரியார் பல்கலைக்கழக தொழில்நுட்ப தொழில் முனைவோர் மற்றும் ஆராய்ச்சி அறக்கட்டளை என்ற டியூட்டர் என்ற பெயரில் ஒரு அறக்கட்டளையை துவங்கியுள்ளதாக கூறி பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தினுடைய சார்பில் இளங்கோ என்பவர் காவல்துறையில் புகார் அளித்திருந்தார். இந்த புகாரில் இந்த அமைப்பில் ஏற்படுத்தியது குறித்து கேள்வி எழுப்பிய தன்னை சாதி பெயரை குறிப்பிட்டு பேசியதாகவும் அந்த புகாரில் அவர் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் துணைவேந்தர் ஜெகநாதன் உள்ளிட்டோருக்கு எதிராக இந்திய நிர்ணய சட்டம் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் சேலம் கருப்பூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட துணைவேந்தர் ஜெகநாதனை காவலில் வைக்க மறுத்த சேலம் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கியிருந்தது. இந்த நிலையில் தனக்கு எதிரான இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் துணைவேந்தர் ஜெகநாதன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நேற்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஓய்வு பெற்ற பிறகு லாபமடையக்கூடிய நோக்கில் இந்த நிறுவனம் துவங்கப்பட்டதாக யூகத்தின் அடிப்படையில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிறுவனம் துவங்கியது என்பது பல்கலைக்கழகம் மற்றும் மாணவர்களின் பிற நலனின் கருத்தில் கொண்டுதான் இந்த நிறுவனமானது துவங்கப்பட்டிருக்கிறது. பல்கலைக்கழகத்துக்கு மட்டும்தான், மாணவர்களுக்கும் இது மட்டுமல்லாமல் பல மாநிலங்களிலும் இது போன்ற அமைப்புகள் துவங்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு லாப நோக்கு இல்லாத ஒரு அமைப்பு என்று ஜெகநாதன் தரப்பில் வாதிடப்பட்டது. அரசு தரப்பில் இந்த பல்கலைக்கழகத்தினுடைய முகவரி, பெயர் ஆகியவை எந்த ஒரு அனுமதியும் பெறாமல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல பல்கலைக்கழகத்தினுடைய அனுமதி இல்லாமல் தனியார் நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அந்த ஒப்பந்தங்களுக்கு பிரதிபலனாக பண பரிமாற்றம் ஏதும் நடந்ததா என்பது குறித்து விசாரிக்கப்பட வேண்டியிருக்கிறது என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து இந்த வழக்கில் ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த ஆவணங்களை ஆய்வு செய்து நாளை இது குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று நீதிபதி நேற்று தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் இன்றைக்கு காலை இந்த வழக்கு விசாரணைக்கு வந்ததும் அரசு தரப்பில் இந்த வழக்கில் தலைமை வழக்கறிஞர் ஆஜராக இருப்பதால் விசாரணையை சற்று நேரத்துக்கு தள்ளி வைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டது. ஆனால் அதை ஏற்க மறுத்த நீதிபதி ஏற்கனவே இந்த வழக்கில் நாங்கள் இந்த விசாரணைக்கு தடை விதித்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த ஆவணங்களை சரிபார்த்ததில் ஜெகநாதனுடைய நடவடிக்கைகளில் குற்றநோக்கம் இருப்பதாக தெரியவில்லை என்பதால் இந்த வழக்கின் விசாரணைக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கை ரத்து செய்ய கோரிய மனு மீதான விசாரணை 4 வாரங்களுக்கு தள்ளி வைக்கப்படுகிறது. இந்த தடையை நீக்க வேண்டும் என்றால் தனி மனுவை தாக்கல் செய்து கொள்ளலாம் என்று காவல்துறைக்கு அறிவுறுத்தி இந்த வழக்கின் விசாரணையை 4 வாரங்களுக்கு தள்ளி வைத்திருக்கிறார். தற்போதைக்கு பொறுத்தவரைக்கும் இந்த ஜெகநாதனுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த வழக்கின் விசாரணைக்கு நீதிமன்றம் தடை விதித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.